ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ரொம்ப சூப்பரான ஃபிஷ் பிரியாணி எப்படி செய்கிறது தான் பார்க்க போகிறோம். ஃபிஷ் பிரியாணி செய்கிறதுக்கு முள் இல்லாத மீன் தான் வேணும். ஸோ நீங்கள் முள் இல்லாமல் எந்த மீன் இருந்தாலும் எடுத்துக்கலாம். அதாவது முள்ளை ஈஸியாக ரிமூவ் பண்ணுற மாதிரி இருக்க எல்லா ஃபிஷ்ஷுமே எடுத்துக்கலாம், நிறையா முள் இருக்க மீன் இல்லாமல். இப்போ நாங்கள் மொசப்பாறை மீன் எடுத்திருக்கேன். 1/2 kg இருக்குது இந்த ஃபிஷ்ஷு. இந்த மீனில் உள்ள முள்ளை எடுத்துட்டு நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். தோலையும் உரிச்சிட்டேன், முன்னாடி பின்னாடி நல்லா தோலை உரித்து க்ளீன் பண்ணிட்டேன். 600 கிராம் பிரியாணி அரிசி எடுத்திருக்கேன். அதான் இந்த சொம்புக்கு ஒரு சொம்பு வருது. இந்த பிரியாணி அரிசி எடுத்திருக்கேன். அதை ஒரு பாத்திரத்தில் போட்டு நல்லா கழுவி எடுத்துக்கலாம். நல்லா தண்ணியில் வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். அப்புறம் கொஞ்சம் தண்ணி ஊற்றி ஒரு 1/2 hour ஊற வச்சுக்கலாம். நம்ம அரிசி அளந்த அதே சொம்பில் தண்ணி எடுத்துக்கலாம். அதாவது ஒரு சொம்பு அரிசிக்கு 2 சொம்பு தண்ணி எடுத்து வச்சுக்கலாம். அப்புறம் 4 வெங்காயம் எடுத்திருக்கேன், கட் பண்ணி எடுத்திருக்கேன். 4 தக்காளி கட் பண்ணி எடுத்திருக்கேன். இந்த காக்கா எங்களோட ரெகுலர் விசிட்டர். நாங்கள் எப்போல்லாம் சமையல் கட்டில் சமைக்க போனாலும் இந்த காக்கா இந்த ஜன்னல்கிட்ட உட்காந்துக்கும். இந்த காக்காவுக்கு வர கால் சரியில்லை, ரெக்கையும் சரியில்லை. அதால் நிற்க முடியாதனால பறந்து வேகமாக உட்காந்துரும். ஸோ எங்ககிட்ட என்ன இருக்கோ அதை சாப்பிட கொடுத்தா அழகாக உட்காந்து சாப்பிடுவோம். இப்போது நம்ம பிரியாணி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி குக்கரை அடுப்பில் வச்சுக்கலாம். ஒரு 100 ml எண்ணெய் ஊற்றிக்கலாம். 100லேருந்து 150 mlக்குள்ளே எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அப்புறம் பிரியாணிக்கு தேவையான ஸ்பைசஸ்லாம் ஆட் பண்ணிக்கலாம். பிரிஞ்சி இலை, ஏலக்காய், லவங்கம், ஸ்டார் அனைஸ், அப்புறம் நட்மெக், இது எல்லாமே நமக்கு தேவையான அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். பட்டை, சோம்பு எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். பிரியாணிக்கு எப்போவுமே வெங்காயம் நல்லா வதங்கணும். அதாவது நல்லா கோல்டன் ப்ரௌனில் வதங்கினா தான் டேஸ்ட்டாக இருக்கும். அதே மாதிரி அது கோல்டன் ப்ரௌன் ஆகி லைட்டாக கொஞ்சம் ஜாஸ்தி ஆனாலும் தீஞ்சிரும். ஸோ பார்த்து வதக்கிக்கணும். வெங்காயம் வதங்கிட்டுருக்கு. அந்த காக்கா நாங்கள் ஃபிஷ் செய்கிறத பார்த்துட்டு ஃபிஷ்ஷை பார்த்துட்டு அப்படியே உட்காந்துட்டே இருந்துச்சு. சரின்னு கொஞ்சோண்டு பிச்சு போட்டோம். அப்புறம் அதை சாப்பிட்டுட்டு அங்கேருந்து அப்படியே பறந்து ஓடிடுச்சு. அந்த ஃபிஷ்ஷை தூக்கிட்டு பறந்து போயிடுச்சு. இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. நல்லா ப்ரௌனாக வதங்கிடுச்சு. இப்போ நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 3 ஸ்பூனுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன். பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் இஞ்சி பூண்டையும் வெங்காயத்தையும் நல்லா வதக்கிக்கணும். அப்புறம் ஒரு 4 பச்சை மிளகாய் கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன், கீரி போட்டிருக்கிறேன். அப்புறம் கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ எல்லாம் சேர்ந்து நல்லா வதங்கட்டும். ஒரு கைப்பிடி புதினா கொத்தமல்லி நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு ஸ்பூன் சில்லி பவுடர், தனி மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். அப்புறம் கொஞ்சமாக மஞ்சள்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். தயிர் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கொஞ்சமாக கல்லுப்பு ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு உப்பு எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம கழுவி எடுத்து வச்சுருந்த ஃபிஷ்ஷை ஆட் பண்ணிக்கலாம். நம்ம இதில் ஃபிஷ்ஷை ஃப்ரை பண்ணி கூட ஆட் பண்ணிக்கலாம். ஆனால் நான் இன்றைக்கி இப்படி நார்மலாகவே ஆட் பண்ணிக்கிறேன். அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம ஊற வச்சுருந்த அரிசியை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு ஆட் பண்ணிக்கலாம்.
20 to 30 minutes அரிசி நல்லா ஊறிருக்கு. இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அரிசியில் எல்லா சைடும் மசாலா படுற அளவுக்கு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நம்ம அளந்து எடுத்து வச்சுருந்தோம்ல அந்த தண்ணியை ஆட் பண்ணிக்கலாம். 2 சொம்பு தண்ணி, அதாவது 1:2 ரேஷியோவுக்கு 1 சொம்பு அரிசிக்கு 2 சொம்பு தண்ணி. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு உப்பு காரம் எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு இந்த ஸ்டேஜில் செக் பண்ணலாம். இந்த ஸ்டேஜில் செக் பண்ணால் ஒரு வேளை காரம் கம்மியாக இருந்துச்சு உப்பு கம்மியாக இருந்துச்சுன்னா நம்ம எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கலாம். அதனால் செக் பண்ணிவிட்டு எல்லாமே கரெக்டாக இருந்ததுன்னா நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம். ஒரு கொதி வந்துடுச்சு. இந்த ஒரு கொதி வந்ததும் நம்ம குக்கரை க்ளோஸ் பண்ணிடலாம். குக்கரை க்ளோஸ் பண்ணி விசில் வச்சுக்கிறேன். இப்போ விசில் வந்துடுச்சு. ஒரு விசில் வந்ததும் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம். நல்லா கொஞ்சம் காற்றுலாம் போன பிறகு நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். நம்ம ஃபிஷ் பிரியாணி ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குல்ல, ரொம்ப டேஸ்டியாகவும் இருந்தது. சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. பார்த்திங்களா, ஃபிஷ்லாம் நல்லா வெந்துருக்கு. அப்படியே சைடில் வந்துட்டு நாங்கள் ப்ரான் ஃப்ரை பண்ணிட்டோம். அப்புறமா தயிர் பச்சடி தொட்டுக்க ரெடி பண்ணிகிட்ருக்கேன். வெங்காயம் கட் பண்ணி அதில் வந்து தயிர் மிக்ஸ் பண்ணிட்டேன். சால்ட்டும் ஆட் பண்ணி நம்மளோட தயிர் பச்சடி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. பிரியாணி பிடிக்காதவங்க இருக்கிறது ரொம்பவே கம்மி தான். எல்லாருக்குமே பிரியாணினா ரொம்ப பிடிக்கும். யூஸ்வலாக நம்ம சிக்கன் பிரியாணி மட்டன் பிரியாணி எப்போவுமே இதே மாடல் தான் சாப்பிட்றோம். ஸோ என்னைக்காவது ஒரு நாள் இப்படி டிஃப்ரெண்ட்டாக ஃபிஷ் பிரியாணி கூட செஞ்சு சாப்பிட்டு பார்க்கலாம். இப்போ நம்ம ஃபிஷ் பிரியாணி சாப்பிட சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப டேஸ்டியான ஃபிஷ் பிரியாணி. அதுக்கப்புறமா தொட்டுக்கிறதுக்கு வந்து ஸ்பைசி ப்ரான் ஃப்ரை, அப்புறம் தயிர் பச்சடி. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள்.